சென்னையில் ஆன்லைன் வர்த்தகம் என்ற பெயரில் 51 லட்சம் ரூபாயை மோசடி செய்த 4 பேர் கும்பலை போலீசார் அதிரடியாக கைது செய்துள்ளனர். ஃபேஸ்புக் விளம்பரம் மூலம் வலை விரித்து அப்பாவிகளிடம் ஆட்டையை போட்டவர்கள் சிக்கியது எப்படி? ஏமாறுகிறவன் இருக்கும் வரை ஏமாற்றுபவன் ஏமாற்றிக் கொண்டேதான் இருப்பான் என்கின்ற சினிமா டயலாக்கை உண்மையாக்கும் வகையில் நாள்தோறும் ஆன்லைன் மோசடி அரங்கேறுவது வாடிக்கையாகிவிட்டது. தெரியாத எண்களில் இருந்து வரும் செல்போன் அழைப்பு, மெசேஜ் லிங்க் ஆகியவற்றால் மோசடி வலை விரிப்பது குறித்து போலீசார் விழிப்புணர்வு ஏற்படுத்திய பொழுதும் அப்பாவிகள் பாதிக்கப்படுவது தொடர்கதையாகவே உள்ளது. இணையவழி மோசடிக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படுமா? சென்னையில் ஆவடியைச் சேர்ந்தவர் 42 வயதான ஜாகிர் ஹுசைன். இதேபோன்று அயப்பாக்கத்தைச் சேர்ந்தவர் 49 வயதான அருண் கிருஷ்ணராஜா. இவர்கள் இருவரும் சிறுக சேர்த்த பணத்தை முதலீடு செய்து லாபம் ஈட்டுவதற்கு கடந்த ஆண்டு முடிவு செய்துள்ளனர். அந்த நேரம் பார்த்து அவர்களுக்கு வாட்ஸ்அப் மற்றும் ஃபேஸ்புக் பக்கத்தில் ஆன்லைன் ட்ரேடிங் தொடர்பாக விளம்பரம் வந்துள்ளது. உடனே சற்றும் தாமதிக்காமல் அதில் குறிப்பிட்டிருந்த செல்போன் எண்ணிற்கு பேசியுள்ளனர். அப்பொழுது எதிர் திசையில் பேசியவர்கள் முதலீடு செய்யும் பணத்திற்கு ஏற்ப 3 மடங்கு லாபம் கிடைக்கும் என்று கூறியுள்ளனர். அதை கேட்டு ஜாக்பாட் அடித்ததாக நினைத்துக் கொண்ட ஜாகிர் ஹுசேன் மர்ம நபர்கள் கூறிய வங்கிக் கணக்குகளில் 28,70,000 ரூபாய் அனுப்பியுள்ளார். இதேபோன்று அருண் கிருஷ்ணராஜா 23 லட்சம் ரூபாய் முதலீடு செய்துள்ளார். ஆனால் ஆன்லைன் ட்ரேடிங்கில் முதலீடு செய்த பணத்திற்கு எந்த ஒரு லாபமும் வராமல் இருந்துள்ளது. மேலும் முதலீடு செய்த பணமும் கிடைத்தபாடில்லை. இதையடுத்து தான் இருவரும் ஆசை வார்த்தையை நம்பி மொத்த உழைப்பையும் இழந்ததை உணர்ந்தனர். பின்னர் ஆவடி சைபர் கிரைம் பிரிவில் கடந்த ஆண்டு புகார் அளித்தனர். புகாரின் பேரில் போலீசார் விசாரணையை மேற்கொண்டனர். தொடர்ந்து பணம் அனுப்பிய வங்கி கணக்குகளின் அடிப்படையில் விசாரணையை தீவிரப்படுத்தினர். அதில் மோசடியில் ஈடுபட்டது தருமபுரியைச் சேர்ந்த ஆறுமுகம், பாக்கியராஜ் மற்றும் திருப்பூரைச் சேர்ந்த கணேசமூர்த்தி, தினகரன் ஆகியோரை கைது செய்தனர். அவர்களிடம் நடத்திய விசாரணையில் கைதான 4 பேரும் தரகராக செயல்பட்டது தெரிய வந்தது. இவர்கள்தான் அப்பாவி மக்களிடம் ஆசை வார்த்தை கூறி நம்ப வைத்து முதலீடு செய்ய வைத்துள்ளனர். தொடர்ந்து முதலீடு செய்ய வைக்கும் மோசடி தொகைக்கு ஏற்ப கமிஷன் தொகை பெற்றுள்ளனர். தற்பொழுது இடைத்தரகர் போன்று செயல்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஆனால் திரைமறைவில் இருந்து இவர்களை இயக்கி மாஸ்டர் மைண்டாக செயல்பட்டவர்களை கூண்டோடு கைது செய்ய போலீசார் தேடுதல் வேட்டையில் இறங்கியுள்ளனர். ஆன்லைன் வர்த்தகம் என்ற பெயரில் 51 லட்சம் ரூபாயை மோசடி செய்த 4 பேர் கொண்ட கும்பல் கைது செய்யப்பட்ட சம்பவம் ஆவடி பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது.